Good evening, welcome back to 12th onwards, first step towards your goal. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நீட் எக்ஸாமோட ஸ்கீம், அதாவது எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க நீட் ஃபார் தி இயர் 2026, டியூரேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சிலபஸ்ஸு அப்படிங்கிறதெல்லாம். இப்போ ஆல்ரெடி சிலபஸ் வந்து நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் வந்து nmc.org.in. இது பற்றி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட வீடியோவோட லிங்க்கும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அப்புறம் இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் தான். இது வந்து 3 hours டியூரேஷனு, 180 கொஷின்ஸு, ஃபிசிக்ஸ் 45 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரி 45 கொஷின், பயாலஜியில் வந்து பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டும் சேர்த்து 90 கொஷின்ஸு. டோட்டல் மார்க்ஸ் வந்து 720 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுதுகிறப்ப கரெக்ட் ஆன்சர் எழுதினாங்க அப்படின்னா 4 மார்க்ஸ் கிடைக்கும். தப்பாக ஒரு மார்க்ஸ் கொஷின் எழுதினாங்க அப்படின்னா -1 போகும். அன்ஆன்சர்டுக்கு நோ மார்க் எதுவும் டிடக்ட் பண்ண மாட்டாங்க. தப்பாக எழுதினா மட்டும்தான் -1 போகும். இப்போ வந்து ஒரு கொஷனுக்கு வந்து ஒரு மார்க் ஒரு கரெக்டான மார்க் எழுதினா 4 மார்க்ஸ் கிடைக்கும். சப்போஸ் ஒரு ஆன்சரில் 2-3 ஆன்சர் இருந்ததுன்னா, ஒரு கொஷனில் 2-3 ஆன்சர் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் ஆஃப் இது வந்து ஒரு கொஷனே தப்பு இல்லை அவுட் ஆஃப் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவார்டு அதாவது 4 மார்க்ஸ் ப்ளஸ் கிடைக்கும். அட்டெம்ப்ட் பண்ணாமல் இருந்தாலும் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் வந்து பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் நம்ம எழுதுகிறாங்க. டியூரேஷன் ஆஃப் தி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. In case of any doubt, you can reach me 9790097632 இல்லாட்டி harsha0710@gmail.comல நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். கடைசியாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. See you in the next video.